ஹாய் காய்ஸ், ஐ எம் முஸ்தஃபா ஆஃபீஷியல். நம்ம என்ன பார்க்கணும்னா ஹோமில் மீன். இதான் நம்ம மீனோட ஓனரு. நீங்கள் ஃபஸ்ட்டு மீனோட ஓனர். இது என்ன மீனுங்க? இது வந்து ஃபைட்டர் ஃபீமேலு. கொஞ்சம் குட்டி தான், ரொம்ப பெருசுல. அடுத்த ஃபிஷ் காட்டலாமா? அடுத்தது காட்டுங்க. இது வந்து கப்பீஸ் இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு மீனோட கப்பீஸ் ஃபுட்டு, அந்த கப்பீஸை காட்டுறீங்க. இது வந்து மேலு பாய், கொஞ்சம் ஃபீமேலு. ஃபீமேல் இல்லை, நாங்க இது வந்து நம்ம இதில் ஃபைட்டரு லைவிங். ஓகே. ஃபுட்டை லைட்டாக கையில் கொட்டி காட்ட தெரியும். ஓகே ஓகே ஓகே. அடுத்த மீன் என்னதுங்க? அடுத்த மீன் நம்ம கப்பீஸ் காட்டலாம். ஓ, இது என்னென்ன கப்பி இருக்கு? இதில் என்னென்ன கப்பி இருக்கு? ஃபுல்லாக ஜோடிட்டாங்க. இல்லை, இப்போ ஃபீமேலாக மேலாக இது? இது வந்து மேலு மட்டும்தான், ஃபீமேல். எதுங்க? எது மேலு? பிளாக் கலர் வாடாது இருக்குல்ல, இது வந்து மேலு, இது மட்டும்தான் ஃபீமேல். ஓகே. அடுத்தது போகலாம். இது வந்து குட்டி. அடுத்தது போகலாமாங்க? இது மாலி குட்டி. மௌலி எங்க குட்டியை காணோம். ஃபாஸ்டில் தூக்கி குட்டி இருக்குடா கையில். சரி. ஓகே ஓகே ஓகே. எந்திரா. உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. இந்த மீன் நீங்கள் எப்போ இந்த வளர்த்திட்டு இருக்கீங்க? இது வந்து எங்கள் மச்சான் வந்தாலே. இல்லை, இந்த மீன் ஃபைட்ரு. இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த மீனை நீங்கள் எப்போ இந்த வளர்த்திட்டு இருக்கீங்க? இது வந்து இது பச்சை கட்டு வச்சுருக்கோம். இல்லை, இப்போ எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தது எனக்கு தெரியும். இப்போ மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு இது எப்போலேருந்து வளர்த்திக்கிட்டு இருக்க? ஏப்ரல் இது 4 மார்ச் இருக்குல்ல. சரி, இந்த மீன் இது எவ்வளோ ஃபைட்ரு? 150 ரூபா. இப்போ இந்த இது 50 ரூபா. இது வந்து நான் ஆஃபரில் வாங்கினேன். இது ஒரு இந்த மீன் எங்கே வாங்கினதுங்க? இது வந்து நாங்கள் 150 ரூபா கருவில் வாங்கிச்சு. ஓகே, பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து ஒருத்தங்க இருக்காங்க, எங்கள் மாமா. அவங்கள்ட்ட வாங்கினது. இது கொஞ்சம் கம்மி ரேட், 50 ரூபா. ஏன்னா ஆஃபர் போட்டுருந்தாங்க அப்போ. அடுத்த மீன் கலக்கமா? அடுத்து இதுனா எப்போலேருந்து வளர்த்துனீங்க? இதுனா ஒரு இருக்கும் எப்போலேருந்து? 5ஆம் தேதியிலேருந்து வளர்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ இது வந்து இன்னைக்கு தான் போச்சு. இப்போ உங்களுக்கு மீன் தான் வேணும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன். இதுனா எனக்கு ரொம்ப. இந்த மீன் வந்து கேட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுற? மீன் கேட்டாங்கன்னா இப்போ மீன் வந்து உன்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மீன் வந்து உன்கிட்ட கேட்குறாங்கடா, அதுக்கு என்ன பண்ணுவேன்? நான் கொடுத்துருவேன். இப்போ இப்போ இந்த ஃபைட்ரு வந்து எவ்வளோக்கு வாங்கினா? 150 ரூபா. இது 50. இப்போ வந்து நீ 50 ரூபா வந்தாங்கன்னா 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பியா? எப்படி கொடுப்பேன்? சப்ஸ்கிரைபர்னா 50 ரூபா இது பண்ணிடுவேன். இல்லை, நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பியா? எப்படி? அது கொஞ்சம் ஒரு 40 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணுவேன். ஒரு 10% 20%. ஆமாம். இதுக்கு 50 ரூபா. இதுக்குன்னா நான் இது பண்ண மாட்டேன், ஏன்னா இதுவே ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கம்மி தான். இப்போ நீ வந்து இதுக்கு கம்மி ஒரு 10% கம்மி பண்ணி கொடுக்குறேன்னா எவ்வளோ கொடுப்பேன்? அதுக்கு 10 ரூபா கம்மி பண்ணுவேன். 40 ரூபா. ஆமாம். அப்போ இது வந்து ஒரு மீன் எவ்வளோக்கு வாங்கினது? மொத்தம் எத்தனை மீன்? ஒரு ஜோடி ஒரு ஜோடி எவ்வளோக்கு வாங்கினேன்? ஒரு ஜோடி எவ்வளோக்கு வாங்கினேன்? ஒரு ஜோடி தான் கிடையாது, 4 ஒரே ஜோடி தான். 4 ஜோடி எவ்வளோக்கு வாங்கினேன்? அது எங்கள் அத்தா போய் கேட்டு சொல்கிறேன். இப்போ இது வந்து 30 ரூபா. இது 5 ரூபா சொன்னேன். அப்போ 5 மீன் 30 ரூபா. ஆமாம். பார்த்தீங்கன்னா நம்ம 5 மீன் 6 மீன் 30 ரூபா. ஒரே சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் மாறி சொல்லிட்டாரு. ஒரு மீன் எவ்வளோங்க அது? 10 ரூபா.
அப்போனா 5 மீன் 5 மீன் 4 மீன் 6 மீன் 60 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கலர்கள்னா எங்கள்கிட்டயே வாங்கிக்கோங்க. கலர்கள் நீங்கள் எவ்வளோக்கு கொடுப்பேன்? அதுவும் எங்கள் அத்தாவை கேட்டு சொல்கிறேன், அது எனக்கு தெரியாது. இது ஃபுல்லாக இல்லை அப்போ நீ கலர்கள் ஒன்ட்டு தான் இருக்குது. நீ கலர்கள் கலர்கள் நீ எவ்வளோக்கு கொடுப்பேன்? அதான் பேச்சு. 150 ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம். 70 ரூபா. கலர்கள் எவ்வளோக்கு கொடுப்பேன்? 70 ரூபா. அதே இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபைட்டர்லாம் பார்த்துருக்கேன். இதில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அப்போ இந்த இது செடி அது வந்து அதுவும் எங்கள் அத்தாவை கேட்குறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பார்த்தீங்க நம்ம தான் எங்கள் அப்பா ஆல்ரெடி சொன்னாரு 50 ரூபா தான் 20 ரூபாய்க்கு. அது 20 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இப்போ நாம் தான் இது எங்கள் வீடு தான் நாங்கள் தான் மீன் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இவனுக்கு வந்து மீன் கொடுத்துக்கு இந்த மீன் கொடுத்துட்டு அவனுக்கு என்கிட்ட சொன்னா டே மீன் கொடுக்க ஏதாச்சும் வழி பண்ணுறான்னு சொன்னையா இல்லையா? சொன்னேன், அது உண்மைதான் சொன்னேன். நான் சொன்னேன் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன், மீன் ஆச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட பேர் நம்பர் எதாவது கேட்டு சொல்கிறேன்னு கேட்டேன்ல. பார்த்தீங்களா நம்பர் சொல்லலாமா? பார்த்தீங்க இந்த ஃபுட்டுன்னு தந்துடுவேன். எப்படி ஃபுட்டு வேணும்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்க, நான் பாடிக்கிறேன். பார்த்தீங்க ஃபைட்ருக்கு ஃபுட்டு இது கப்பீஸ்க்கு இந்த மாதிரி மீனுக்கு ஃபுட்டு. இப்போ நான் இதுக்கு தான் போடுறேன். இதுக்கு 2 பக்கத்தில் வச்சிரு கீழே வச்சிரு. பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணும் இந்த இது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஃபுட்டு வேணும்னா ஏதாச்சும் ஒரு கவர் ஏதாச்சும் கொண்டு வாங்க, போட்டு தந்துடுவோம். சிப்பில் ஏதாச்சும் கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா மீன் 50 ரூபாய்க்கு ஆஃபரில் அவங்க கொடுத்தாங்க. ஆஃபர் ஒரு நாள் தான் ஆஃபர் கொடுத்தாங்க. 40 ரூபா இன்னும் இருக்குது. இதோ இது வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. அதனால் ஆனால் நாங்கள் வந்து அதை இப்போ கரெக்டாக நாங்கள் வந்து அதான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க எங்கள் தெரிஞ்சவங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சவங்க இந்த மீன் இது 40 ரூபா, இது 30 ரூபா, 30 ரூபா பாதி ரேட்ரா. 50 ரூபாய்க்கு வாங்கினது 20 ரூபாய் நீ டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்தானோ. ஸோ 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 40 ரூபா. இதே 150, இது ஒரு 100 ரூபா, 50 ரூபா டிஸ்கவுண்ட்டு. இது அதனால் உங்களுக்கு சரி ஒரு 125 ரூபா. இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ? இது வந்து 100 ரூபா வரும். 100 60 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா 25. ஒரு மீன் மொத்தம் ஒரு மீன் 5 ரூபா. அது மொத்தம் எத்தனை மீன் இருக்குது? 6 மீன் 60. சரிப்பா. சரி இதுவும் 60 ரூபா மீன். இது 40 ரூபா. இது 120 ரூபா. நம்ம வீடியோ இவ்வளோ மீன் விற்கலாம் அதான் கேட்டேன், அதான் உங்களுக்கு போட்டேன். பாருங்கள் இப்போ பார்க்க சோகமாக தான் இருப்பான் மீன். இப்போ உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கூட உங்களுக்கு தரேன், முஸ்தஃபா அஃபிஷியல் போட்டிங்கன்னா நம்ம பேர் போட்டிங்கன்னா வரும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். மெசேஜில் வந்து ப்ரோ எனக்கு இந்த மாதிரி மீன் வேணும் ப்ரோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அதில் கூட உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் அதிலே மெசேஜில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜில் நீங்கள் பண்ணி கேளுங்க, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி மீன் வேணும் ப்ரோ அப்படின்னு எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வேறு. டிஸ்கவுண்ட் 20% தருவேன். அந்த டிஸ்கவுண்ட்டே 20% வரும். இதுக்கு நான் ஃபைட்டு பெருசு. அதான் இப்போ சும்மா சொல்ல இங்கே விற்கிறாங்க. சரி விற்கிறேன், அதனால தாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். மறக்காம மீன் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை முஸ்தஃபா அஃபிஷியல் ஐடியை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப், இதில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் முஸ்தஃபா அஃபிஷியல் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். அதில் மெசேஜ் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ப்ரைஸ் 400 ரூபா வருது காய்ஸ். சரி வாங்கின வீட்டில் வாங்கினது 400 ரூபாய்க்கு வாங்குறதுனாங்க, 400 ரூபாய்க்கு வாங்கினது. சரி உங்களுக்கு நான் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினேன்னாக்க உங்களுக்கு 450 ரூபாய்க்கு நான் தரேன் கைஸ். 500 ரூபாய்க்கு வாங்கின மீன் உங்களுக்கு எல்லா மீனும் டிஸ்கவுண்ட்டில் தான், டிஸ்கவுண்ட்டு வேணாங்கிறாங்க. ஆனால் 450 ரூபாய்க்கு உங்களுக்கு நான் மீன் கொடுக்குறேன்.